வாழைக்காய் இருந்தால் நல்ல டிஃப்ரெண்ட்டான செம்ம டேஸ்டான முறுமுறுப்பான இந்த வடை செய்து பாருங்கள். இப்போ இந்த மழை நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். இப்போ வாழைக்காய் 4 வாழைக்காய் நல்லா அலசிட்டு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள், இது போல் கட் பண்ணி தோலோடைய ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் வச்சுக்கிறேங்க. அடுப்பை ஹையில் வச்சு 2 விசில் வைங்க, சரியாக இருக்கும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. விசில் ஃபுல்லாக அடங்கினோடனே திறந்து பார்க்குறேன். வாழைக்காவுடைய தோலை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ தோல் பாருங்கள் அழகாக நல்லா விட்டு வந்திருக்குது. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மேலே இருக்க தோலை உளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே அதே போல் உளிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு மேஷர் எடுத்துக்கிறேன். அதில் நல்லா மசிச்சு கொடுத்துக்கணும். உங்கள்கிட்ட இது போல் மேஷர் இருந்துச்சுன்னா இது போல் மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் ஆறினோன்னு கையிலேயே நல்லா வாழைக்காயை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் மேஷர் இருக்கனால இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு மசிச்சுக்கணுங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ இதை இன்னும் ஒரு தட்டில் நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதில் மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மல்லி, அதாவது ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ பூண்டு பற்கள் ஒரு 5 பற்கள் அளவுக்கு நல்ல பெரிய பற்களாக இருந்துச்சு. அதை உரலில் தட்டி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 10 பற்கள் போல் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடியை விட்டுட்டு சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி 4 வாழைக்காய் இது செஞ்சுருக்கிறதுனால பாதி அளவுக்கு எடுத்து வடை போல் தட்டி கிறிஸ்பியான வடை போல் வறுக்க போகிறேன். மீதி பாதியை உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எடுத்துட்டு நல்லா இது போல் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கிறேன். நான் நீங்கள் உருண்டை குழம்பு செய்கிறதா இருந்தால் இது போல் உருட்டி நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யலாம். வடை போல் செய்கிறதா இருந்தால் தட்டி நீங்கள் செய்யுங்க. அளவு கொஞ்சம் சின்னதாகவே எடுத்து உருட்டிக்கோங்க, ரொம்பவும் பெருசாக போட வேணாம். இப்போ நான் வடை செய்கிறதுனால தட்டி எடுத்துக்கிறேங்க. இது போல் ரொம்பவும் மொத்தமாக தட்டாதீங்க, கொஞ்சம் மெலிசாகவே தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவு தட்டியிருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை நல்லா சூடு படுத்திட்டு ஒன்றா எடுத்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வச்சு செய்ய வேணாம். அடுப்பை மீடியம் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு 4-5 சேர்த்துக்கிறேங்க. இதில் நல்லா வெந்து வருங்க. இப்போ பாருங்கள் ஒரு பக்கெட்டு நல்லா வெந்தோடனே மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துக்கிறேன். ஹையில் வச்சு செஞ்சிங்கன்னா மேலே கரைஞ்சது போல் வந்துடுங்க. இப்போ நல்லா ஒரு பக்கெட்டு செவந்து வந்துருச்சு. மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துட்டு இந்த பக்கெட்டு கொஞ்சம் வெந்த உடனே எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு வாழைக்காய் நல்லா வெந்தது தான். மேலே கிறிஸ்பி ஆகிற வரையும் நம்ம வேக வச்சா போதும். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு, எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான வாழைக்காய் வடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா வடையும் செய்து எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். நீங்கள் வடை பாயாசம் செய்யும்போது கூட இது போல் வடை செய்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் செய்து கொடுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.